அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்டில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். லிஹாலு சாலிஹின். அப்படி என்னென்னா நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் காலத்தில் ஒவ்வொரு வசனமாக இறங்குச்சு. அந்த வசனத்துக்கு ஒவ்வொன்றாக இருக்கிற அர்த்தங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வீடியோ 3ல் இது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நன்மைக்கான வழிகள் அதிகம். நம்ம நன்மை செய்கிறதுக்கு வழிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் நன்மைக்கான வழிகள். இன்ஷால்லா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஓகே. அல்லாஹு கூறுகிறான், என்ன கூறுகிறான்? நன்மையானவற்றில் நீங்கள் செய்யக்கூடியதே அல்லாஹ் அறிபவனாக உள்ளான். என்னன்னா, நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அல்லாஹ் அறிவான். நல்லவற்றில் நீங்கள் செய்யக்கூடியது அல்லாஹ் அறிவான். நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அல்லாஹ் அறிவான். எனவே ஒருவர் அணுவளவேனும் நன்மை செய்தால், யாராச்சும் ஒருங்க ரொம்ப அணுவளவுனா ரொம்ப ரொம்ப சிறுசான நன்மை செய்தாலும் அதை மறுமையில் காண்பார். கண்டிப்பாக அதுக்குரிய கூலியோ நன்மைகளோ மறுமையில் கிடைக்கும். நற்செயலை ஒருவர் செய்தால் அவர் தனக்கே நல்லது செய்து கொண்டவராவார். யார் ஒரு நல்ல செயல் செய்கிறாங்களோ அதுக்கு தனக்கு தான் நல்லது. சரிங்களா? இப்போ நான் நன்மை செய்தால் எனக்கு தான் நன்மையை தவிர மற்றவங்களுக்கு நன்மை இல்லை. அதுதான் சொல்கிறாங்க. இந்த பாடத்திற்கு தகுந்த வசனங்கள் அதிகம் உள்ளது. இதுக்கு ரிலேட்டடான வசனங்கள் அதிகம் உள்ளது. மேலும் ஹதீஸ்களும் கணக்கிலங்கடக்காமல் உள்ளன. அதுக்கேற்ற மாதிரி ஹதீஸ்களும் இருக்குது. அவற்றில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 117வது அபுதர் என்ற ஜுந்துப் இப்னு ஜுனைதார் அலி அறிவிக்கின்றார்கள். என்னன்னா, இறை தூதர் அவர்களிடம் செயல்களில் மிக சிறந்தது எது அப்படின்னா, அவங்க போய் இறை தூதர்கிட்ட கேட்குறாங்க, செயல்களில் எது மிக சிறந்தது அப்படின்ட்டு என்று நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, இறைவழியில் போர் புரிவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது எப்படி? அவன்தான் ஒரே இறைவன், வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு உறுதி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவது அப்படின்னு யார் சொல்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டிங்கன்னா எத்தனை தடவையாக இருந்தாலும் சரி, நீங்களும் மனதோடு அன்போடு சேர்ந்து என்னோட சொல்லுங்கள். ஓகேங்களா? அடிமையை உரிமை விடுவதில் மிக சிறந்தது எது? அதுக்கப்புறம் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? செயல்களில் மிக சிறந்தது என்னன்னு ரசூல்லாட்ட கேட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும் இறை வழியில் போர் புரிவது. இது ரெண்டும் தான். அடிமை உரிமை விடுவதில் மிக சிறந்தது எது? நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, அடிமையை உரிமை விடுவதில் எது சிறந்தது அப்படின்ட்டு. தன் எஜமானினிடம் மதிப்புள்ளவராகவும் விலை மிக அதிகம் உள்ளவரை விடுதலை செய்வதுதான் என்று கூறினார்கள். அதுக்கு ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமை உரிமை விடுவதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, தன்னுடைய எஜமான்லையே சிலவங்க குவாலிட்டிஸ் ரொம்ப என்ன சொல்ல, அவங்க அந்த அடிமை அவ்வளோ மிக விலை மதிப்பில்லாதவங்களாம், அவங்க அவ்வளோ வேலை அது இதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபரை எஜமான் விடுதலை பண்ணுறது தான் அந்த அடிமை உரிமை விடுவதில் மிக சிறந்தது அப்படின்னு யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை நான் செய்யாவிட்டால் என்னாகும் என்று கேட்டேன். யாரும் அவங்க அந்த அபுதர் என்ற இப்னு ஜுனதார் அலி அவங்க தான் கேட்குறாங்க, இதை நான் செய்யாட்டி என்னாகும்? வேலை செய்வோருக்கு உதவுவராக அல்லது சரிவர வேலை தெரிந்தவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பீராக. என்னன்னா, அப்படி நீங்கள் செய்யலைன்னா வேலை செய்வோருக்கு உதவிறாங்க. யாரெல்லாம் உங்களுடைய வேலை உங்கள் உதவி சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா எஜமானான நீங்கள் அந்த அடிமைக்கு போய் உதவுங்க. அப்படி இல்லைன்னா சரிவர வேலை தெரியாதவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பீராக. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சரிவர வேலை தெரியாதவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் வேலையை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறை தூதர் அவர்களே, சில செயல்கள் நான் செய்ய இயலாது போய் விட்டால், சப்போஸ் என்னால் அந்த வேலை செய்யலைன்னா என்னாகும், செய்ய தெரியலைன்னா என்னாகும்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாங்க. என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். மக்களுக்கு நீர் தீங்கு செய்வதை தடுத்து கொள்வீராக. உன்னால் எதுவுமே பண்ண முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மக்களுக்கு எந்த ஒரு தீங்கு செய்வதை விட்டு நீ தடுத்து கொள்ளு நீ, அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லது. அதுதான் உமக்கு நீர் செய்யும் தர்மமாக, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு நபர் அல்லாஹ்விடம் கேட்குறாங்க, செயலில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும் போர் புரிவதும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்குறாங்க, அப்போ அடிமையில்
எது உரிமை விடுவதில் மிக சிறந்ததுன்னு கேட்டதுக்கு அதுக்கு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான், எஜமானிடம் இருக்கிற விலை மதிப்பில்லாத ஒரு அடிமையை விடுவிக்கிறதா. சரி, அப்படி என்னால் செய்ய முடியலைன்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வந்து வேலை செய்வதற்கு உதவு, அப்படி இல்லைன்னா வேலை தெரியாதவர்களுக்கு வந்து வேலையை சொல்லிக் கொடு. இதுவும் என்னால் செய்ய முடியலைன்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அல்ல என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீ மக்களுக்கு ஒரு தீங்கு செய்யாமல் இருந்தாவே போதும், அதுவே உமக்கு நீர் செய்ய ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மம், அடுத்தவங்களுக்கு எக்காரத்தை கொண்டு உங்களால் தீமையை நடக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்வளோ ஒரு அழகிய ஒரு மதம் நம்ம இது முஸ்லீம் இஸ்லாம் எவ்வளோ அழகியது. இதை பின்பற்றியே மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தான் தெரியலை. அல்லாஹ் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். இப்போ நெக்ஸ்ட் இது 118ல் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் மீது தன் ஒவ்வொரு உடல் மூட்டுகளுக்காகவும் காலையில் தர்மம் செய்வது அவசியமாகும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களில் ஒருவர் மீது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கள் மீதும் தன் ஒவ்வொரு உடல் மூட்டுகளுக்காகவும் அப்படின்னா கைகால் மூட்டுனா இருக்குது தெரியுமா, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சோன்னே தர்மம் செய்வது கண்டிப்பாக அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தர்மம்னா என்ன, ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதா தர்மமா? இல்லை. சுபஹான் அல்லா என்று ஒவ்வொரு தஸ்பிகும் தர்மமாகும். சுபஹான் அல்லா சொல்கிறதும் ஒரு விதமான ஒரு தர்மம் தான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதும் காலையில் அதுவும் ஒரு தர்மம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறதும் அதுவும் ஒரு தர்மம் தான். அல்லாஹ் அக்பரும் தர்மம் தான். ஒவ்வொரு தக்பீரும் தர்மமாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து தர்மம் தான். நல்லதை ஏதுவதும் தர்மமே, தீமையை தடுப்பதும் தர்மமே. நல்லது ஏவி தீமையை தடுப்பது ஒரு தர்மம் தான். லுஹா பகல் நேரத்தில் 2 ரக்காய் தொழுவதும் அப்படின்னா பகல் நேரத்தில் ஒரு 11 மணியை போல நேரத்தில் வந்து லுஹான் அப்படிங்கிற ஒரு தொழுகை இருக்குது, அதில் 2 ரக்காய்த்து தொழுவதும் தர்மம் தான். இதற்கு பகரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு இதாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் காலையில் எந்திரிச்சு உங்களால் முடிந்த ஒரு திக்ரை சொல்லுங்கள். வண்டியில் போய்கிட்டு இருக்க போதோ இல்லை உங்களால் ஒரு அடுப்பங்கரில் வேலை பார்க்கும் போதோ எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி நீங்கள் தஸ்பீஹ் செய்கிறது அவசியமாகும் அப்படின்னு தான் இது சொல்கிறாங்க. அதுவும் என்னது, தர்மம் தான். நீங்கள் ஏழைகளை போய் நீங்கள் தேடி உங்களால் கொடுக்க முடியாட்டி இது தர்மத்தில் தான் சேரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது பார்ப்போம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க என்னன்னா, என் சமுதாயத்தின் செயல்கள், அதன் நன்மை அதன் தீமை அனைத்தும் என்னிடம் எடுத்து காண்பிக்கப்படும். என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சமூகத்தில் செய்த அவங்கவுங்க நன்மைகளும் சரி தீமைகளும் சரி என்னிடம் வந்து எடுத்து காட்டப்படுமா. அதற்கு நற்செயல்களில் ஒன்றாக பாதையில் இடையூறு தரக்கூடியதை அதிலிருந்து நீக்குவதையும் அறிந்து கொண்டேன். சமுதாய செயல்களில் தீமையற்றவற்றில் ஒன்றாக பள்ளிவாசலில் துப்பி மூடப்படாத காரல் எச்சியையும் அறிந்து கொண்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க செய்கிற நன்மை தீமை வந்து என்னிடம் வந்து கொண்டு வரப்படும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு பாதையில் வந்து ஒரு இடையூறாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம போய்கிட்டு இருக்கோம், அந்த இடையில் வந்து ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல் வந்து மேபி அடுத்தவங்களை தட்டி விடலாம், உங்களை தட்டி விடலை, பட் மித்தவங்க பின்னாடி வரவங்க அது கவனிக்காமல் இருந்தால் அது கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கே நடுவில் இருக்க கல்லை தூக்கி நீங்கள் ஓரத்தில் வச்சாலும் கூடியது அது நன்மை தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தீமை செய்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பள்ளிவாசல் எல்லாம் மண்ணாக தான் இருந்துச்சு, இப்போ தான் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இருக்காது. அப்படிங்கிறப்போ நீங்கள் பள்ளிவாசல் வந்து உங்கள் காரை எச்சியை துப்பி அதை மண்ணு மூடாதீங்க. ஏன்னு சொன்னால் அது மித்தவங்க மிதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் செய்யாமல் இருந்தாவே அது ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 120 இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய இதை நான் அடுத்த இதில் பிளேலிஸ்ட்டில் போடுறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? பிறருக்கும் எத்தி வைங்க. ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தால் அஸ்தகுஃபிருல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.